கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்து நம்மை நடத்துகிறதை நினைக்கிற பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் ஓடும். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரித்து கூறுவதற்கு வார்த்தைகளே இல்லை. நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் அது போதாது. அவ்வளவு அருமையாய், அவ்வளவு பக்குவமாய் என்னையும் உங்களையும் பராமரிக்கிற ஒரே மெய்த்தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எந்த துன்பத்தின் நடுவிலே, எந்த கண்ணீரின் பாதையிலே, எந்த கலக்கம் நிறைந்த வழிகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? அந்த நிலையிலே தேவன் நமக்கு அற்புதம் செய்து இன்றைக்கும் ஒரு அதிசயமான தேவனுடைய வார்த்தையோடு எங்களோடு கூட அவர் பேசுவாராக. இந்த நாளிலும் 138வது சங்கீதம் 7வது வசனத்தை நாங்கள் தியானம் செய்வோம். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே பல விதமான சோதனை நிறைந்த பாதைகள், கடினமான வழிகள், கண்ணீர் நிறைந்த பாதைகளுக்கூடாக நடந்து சென்ற தன்னுடைய அனுபவத்தை ஒரு பாடலாய் பாடுகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட. அப்படியானால் அவர் சந்தித்த உபத்திரவங்கள் தான் என்ன, அவருடைய வாழ்க்கையில் வந்த நிந்தனைகள், வேதனைகள், துன்பங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் சற்று அவதானித்து பார்த்தால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றெடுத்த சொந்த பிள்ளையே அவருக்கு விரோதமாக எழும்பின சந்தர்ப்பம் உண்டு. அதே போல சொந்த மாமா, மனைவி, இப்படியாக முழு நண்பர்கள் எல்லாம் அவரை எதிர்த்த நேரங்கள், பகைத்த நேரங்கள், விரோதிகளாக செயல்பட்ட நேரங்கள் ஒவ்வொன்றிலும் தாவீது தன் வாழ்க்கையிலே சார்ந்து கொண்டதும் சேர்ந்து கொண்டதும் தேவனை நோக்கி பார்த்ததுமான நிலைகளை தான் இது விவரித்து காட்டுகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் ஏமாற்றப்பட்டது, தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் தோற்கடிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் தன் ஆண்டவர் தான் என்பதை உணர்ந்து அவர் பாடுகிற பாடல்தான், ஆண்டவரே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி அவர் நன்றி உள்ள உணர்வோடு தேவனை மகிமைப்படுத்தினதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்டதான நெருக்கடிகள் இருக்கலாம். சொந்த குடும்பத்திலே துன்பமும் துயரமும் சோகமும் சூழ்ந்திருக்கலாம். நீங்கள் எல்லாராலும் முற்றிலும் மறக்கப்பட்டவர்களாய், எல்லாராலும் தனித்து விடப்பட்டவர்களாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், எல்லாராலும் நீங்கள் வேண்டாத ஒருவராய் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை வெறுக்காமல், ஒதுக்காமல், தள்ளிவிடாமல் உங்களை தயவாய் அன்பு கூறுகிற ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்லுகிறேன்? நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே மெய்தேவம், ஒரே மெய்தெய்வம், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்ட அந்த தெய்வம் நம்மளுக்காக மனிதனாய் இந்த பூலகத்திற்கு வந்தது எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. அந்த தேவன் நாங்கள் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும், அத்தனை துன்பங்களையும், அவ்வளவு கண்ணீரையும் என் தெய்வம் தன்மேலே ஏற்றுக்கொண்டதினாலே அவரை நம்புகிற, அவரை விசுவசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது விடுதலையாய் அமைந்தது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க? யாருமே உதவி செய்யலையா? யாருமே உங்களை கை கொடுத்து தூக்கி விடலையா? எந்த உதவியும் இல்லாம சட்டம் தனிய நடந்து போகிறீங்களா? துன்பம் ஒரு பக்கம், தேவை இன்னொரு பக்கம், இப்படி பல நெருக்கடிகளுக்குள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? என் தேவன் உங்களை இப்படியாக தைரியப்படுத்த விரும்புகிறார். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் தேவரீ என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு இருந்ததினால் அவருடைய வாழ்க்கை ஒரு உயர்வான ஸ்தானத்திற்கு கடந்து போனது. இன்றைக்கும் என் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற, அதிசயம் செய்கிற, நன்மைகளை செய்கிற ஒரு நல்ல தெய்வம் எங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். நம்மளை எப்பொழுதும் கைவிடாமல் கருத்தாய் விசாரித்து நடத்துகிற அந்த நல்ல தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் இருக்கும் அந்த நிலையில் இருந்து உங்கள் தேவனை சார்ந்து கொண்டு நம்பிக்கொண்டு உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். உங்களுடைய எப்படிப்பட்ட பாரமாய் இருக்கலாம், கண்ணீர் நிறைந்த பாதைகள், மிகவும் கடினமான வழிகள், அவைகளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் ஆறுதல் கொடுத்து இந்த நாளில் அரவணைக்க வல்லவராயிருக்கிறார். காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கிற உங்களுக்கு இந்த நாளில் என் தெய்வம் கொடுக்கிற வார்த்தை தான், நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்பதாக. அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும்.
சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலும் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே காத்து நிற்கிறதான ஒவ்வொருத்தருடைய கிருபை இரக்கம் சூழுவதாக. மக்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் பொறுப்படும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.